மேடம் இன்டர்நெட் 4Gக்கும் 5Gக்கும் வெவ்வேறு டவர் வச்சிருக்கீங்களா மேடம்? இல்லைங்க சார், உங்களுக்கு 4G அண்ட் 5G வந்துட்டு ஒரே டவரில் தான் இருக்கும். சொல்லுங்கள். அப்புறம் ஏங்க மேடம் 5Gல எனக்கு ஸ்லோவாக இருக்குது 4Gல வேகமாக இருக்குது? சரி, இப்போ வந்து நீங்கள் 5Gல கனெக்டாக இருக்கும் போது மட்டும்தான் இந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப மெதுவாக இருக்குதா சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாம் மேடம். கூகுளில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா கேபி கணக்கில் ஏறிட்டு இருக்குங்க மேடம். கண்டிப்பாக நான் உங்களோட 5G சர்வீஸில் என்ன இஷ்யூஸாக இருக்குன்னு பார்க்குறேங்க. எதனால இந்த இஷ்யூஸாக இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேங்க. இப்போ வந்து 5Gல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மெதுவாக கேபி பர் செகண்டில் தான் எடுக்குதுங்களா? ஆமாம் மேடம். நீங்கள் எனக்கு கால் பண்ணியிருக்க சேம் லொக்கேஷனில் தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? ஆமாம் மேடம். ஓகே, டெஃபினெட்லி நான் உங்களோட லொக்கேஷனோட கவரேஜாக செக் பண்ணி பார்க்குறேங்க. மேபி கவரேஜ் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தாலுமே இது உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இதில் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் இந்த சர்வீஸை நீங்கள் பெஸ்ட்டாகவே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுக்குறேங்க. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ப்ராப்ளம்க்கு ரொம்பவே சாரிங்க. லைனில் எடுங்க, நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. ஓகே மேடம். சார், லைனில் வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றிங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ 5Gல இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தான் சொன்னீங்க இல்லைங்களா? நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் சாரி நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, நீங்கள் இருக்கிற லொக்கேஷன் ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருக்குங்க. எதனால உங்களுக்கு இந்த இன்கன்வீனியன்ஸாக இருக்குன்னா, நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் வந்து டெம்பரரியாக 5G சர்வீஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களால் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. அண்ட் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்துட்டு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 5G இந்த இடத்துக்கு கொடுக்கல, நீங்கள் கரெக்டாக கொடுக்க முடியல. கரெக்டாக கொடுக்க முடியல. இருங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். 5G கொடுக்க முடியலங்க போது இந்த லொக்கேஷனுக்கு உங்களை நான் 5G பிளான் உங்களுக்கு நாங்கள் கேட்டேங்களா? 5G நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் 5G பிளான் போட வேண்டியதானே? இப்போ வந்து 5Gக்கான பிளான் பிளான்ஸ் எது இருக்கு சொல்லுங்க. மேடம் 5Gயோட பிளான் தானே மேடம் நான் போட்டிருக்கேன். 5Gயோட பிளான் தான் எது இருக்குங்க சார்? 5Gக்கான பிளான்ஸ் நாங்கள் எதுவுமே கொடுக்கலைங்க. மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இதுதான் 5G பிளான்னு கொடுக்கலீங்க. மேடம் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க. 2GBக்கு மேலே போட்டால் 5G அன்லிமிட்டட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 2GBக்கு மேலே போட்டால் 5G அன்லிமிட்டட்னு சொல்லியிருக்கோங்க. பட் எல்லாத்துலேயுமே வந்து 5G கனெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோங்க. மேடம் எல்லாத்துக்குமே 5G 1GB போடுறவங்களுக்கெல்லாம் 5G கிடையாதுங்க. 1.5GB போடுறவங்களுக்கு 5G கிடையாது. கூகுளில் செக் பண்ணி பாருங்க. 1GB போடுற கஸ்டமருக்கும் 5G எடுக்கும், 1.5GB போடுற கஸ்டமருக்கும் 5G எடுக்கும். பட் அன்லிமிட்டட் கிடையாதுங்க, ரெண்டு பேருக்கும். இந்த 1GB போடுற கஸ்டமருக்கு 1.5GB போடுற கஸ்டமருக்கு வந்து அன்லிமிட்டட் கிடைக்காதுங்க. மேடம் அதை தான் சொல்றேன். இப்போ வந்துங்க மக்களை வந்துங்க 5G போட சொல்லி வந்து ரொம்ப நீங்களே வற்புறுத்துறீங்க. சரிங்களா மேடம்? நீங்க 2GB என்னங்க மேடம்? அது உங்களோட கன்வீனியன்ஸ் போடுறது உங்களோட கன்வீனியன்ஸ் அது. சரிங்க மேடம். இப்போ வந்து நான் 5G அன்லிமிட்டட் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏன் வந்து நீங்க வேகம் கண்ட்ரோலா இருக்கு? இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு 8:35 போல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. 8:35 PM போல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் இப்போ மட்டும் கொடுக்கல. திருத்திட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜியோக்கு மாறலதுலேருந்தே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த லொக்கேஷனில் கம்ப்ளைண்ட்னு 6 மாசமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன் இதே லொக்கேஷன்ல. 6 மாசமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க. பாருங்க, ப்ரீவியஸ்லி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் மட்டும் சொல்ல முடியுங்களா? மேடம் 6 மந்த்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் மட்டும் எப்படி சொல்லுவாங்க நம்புறேன்? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றது வந்துட்டு நான் ஒத்துக்கிறேங்க, இல்லைன்னு சொல்லுங்க. பட் செக் பண்ணி நாளைக்கு ஒருக்கா கூப்பிட்டேன் தான் மேடம் இருக்கேன். சரிங்களா? கூப்பிட்டா 48 மணி நேரத்தில் ரெடி ஆகும், 48 மணி நேரத்தில் ரெடி ஆகுறாங்க. சொல்லிட்டு நான் கண்டினியூவா 2 நாளுக்கு ஒருக்கா கூப்பிட்டே தான் இருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு தடவை வருங்க. புரியலங்க சார். மேடம் ஒவ்வொரு தடவை கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா 48 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும், 48 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா மேடம்? நான் மறுபடியும் கூப்பிட்டாலும் மறுபடியும் கூப்பிட கம்ப்ளைண்ட் நம்பர் மாறிட்டே தானே மேடம் வரும். கம்ப்ளைண்ட் நம்பர் மாறாதுங்க சார். இப்போ வந்து நீங்க இன்னைக்கு வந்து கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்க்கு ஒரு 10 மினிட்ஸ் போல தான் இருக்குங்க. 10 மினிட்ஸ் பிஃபோர் தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் 10 நிமிஷம் நாங்க வந்து வொர்க் பண்ணணுங்க சார். மேடம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கவங்கள்ட்டயே கால் கட் ஆயிருச்சு. அவங்கள்ட்ட பேசவே இல்ல. சரிங்களா? அவங்க எனக்கு ரெஸ்பெக்டே பண்ணல. நான் எவ்வளவு நேரம் கத்துறேன், அவங்கள்ட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அதுக்கப்புறம் தான் கால் டிஸ்கனெக்ட் ஆச்சு. எடுத்திருக்க மாட்டாங்க சார். அவங்க வந்து உங்களோட கால் டிஸ்கனெக்ட் பண்ணிருக்காங்க, நான் ஒத்துக்கிறேங்க. பட் பேசவே இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் பேசினாதான் கம்ப்ளைண்ட் வந்து எடுக்க முடியுங்க. பேசினாங்க, எடுக்க முடியாது. எந்த பதிலும் சொல்லாம கால் கோல்டுக்கு போயிடுச்சு. உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ஆல்ரெடி
எடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்களோட சைடுல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள கிளியர் பண்ணி கொடுக்குறோங்க. கண்டிப்பா உங்களுக்கு 48 மணி எனக்கு நேரத்துக்கு சரி பண்ணி மேடம் கொடுக்குறோம். அதுதான் சரிங்களா? மேடம் நானும் என்ன சொல்றேன்னா, நீங்க 48 மணி நேரத்துல கிளியர் பண்ணி குடுக்கல அப்படின்னா, எனக்கு நான் போட்டிருக்கிற பிளான் ஆக்டிவேஷன் ஆகாத பிளானோட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி குடுத்துருங்க. சரிங்களா மேடம்? ஸோ இல்ல இல்ல வந்து இல்ல நீங்க அந்த வந்து மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு எங்களோட இல்ல ஜியோல நீங்க வந்து இல்லைங்க. மேடம் பட் நீங்க உங்களோட வந்து கம்ப்ளைண்ட் மேடம் மேடம் இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இல்ல சார், மேடம் நீங்க ஒண்ணு நல்லா பேச புரிஞ்சுக்கங்க. நீங்க வந்து கேட்டேன் இல்லைங்களா? சார் ஒரு நிமிஷங்க, நீங்க பேச மட்டும் நான் கேட்கறேன் இல்லைங்களா? அதே போல நாங்க பேசுறதும் நீங்க கேட்டாதான் எங்க சைடுல இருக்க ப்ராப்ளமே எங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்க. நீங்க மட்டும் பேசுறத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ராப்ளமை எப்படி கிளியர் பண்ணி கொடுப்போம் எங்களால சொல்ல முடியாதுங்க. சொல்லுங்க மேடம். இப்போ வந்து நீங்க வந்து பிளான் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. 749 பிளான் போட்டிருக்கீங்க. அண்ட் இந்த பிளான் வந்து உங்களுக்கு அப்கமிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் தெரியுதுங்க. எங்களோட ஜியோல வந்துட்டு ஒன்ஸ் ரீசார்ஜ் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த ரீசார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்ககிட்ட இல்லைங்க. இல்ல மேடம் பட் நான் வந்து கேக்குறது என்ன மேடம் நீங்க தான் வந்து கேட்டுட்டு 48 மணி நேரம் இருக்கிறதுனால மேடம் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நான் ரீஃபண்ட் கேட்கல. எனக்கு நீங்க வந்து இப்பதான் நான் சொன்னேன். மாசம் 6 மாசமா அதுதான் கம்ப்ளைண்ட் சார் நான் பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த இருக்கேன். 48 மணி நேரத்துல நீங்க கம்ப்ளைண்ட் ரெடி பண்றீங்களா? 6 மாசமா கம்ப்ளைண்ட் சார் ரெடி இப்போ நான் பண்றீங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கேங்க. மேடம் ஒன்னு வந்துட்டு நான் ஃபுல்லா பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ற சொல்லுங்க வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுங்க. நான் சொல்லுங்க. வந்து உங்களுக்கு ரீஃபண்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லலைங்க. ம். நான் வந்து ரீஃபண்ட் கேட்டுட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த ஆப்ஷன் எங்ககிட்ட இல்லைங்க. இதை கண்டிப்பா நாங்க எங்களோட மேனேஜருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பா அதுக்கான பாசிபிலிட்டி பண்ணி கொடுக்குறோம் தான் சொல்ல வந்தேங்க. நீங்க என்ன பேசவா விட மாட்டேன்றீங்க, எக்ஸ்பிளைனா பண்ண விட மாட்டேன்றீங்க. அப்போ நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார்? மேடம் நீங்களே நான் எல்லாம் சொல்லுங்க. சரியான ஆதாரத்துல இருக்கிறேங்க மேடம். அத்தனை விலைவாசி ஏத்தி வச்சுக்கிறீங்க மேடம். சரிங்களா? இதுல வேற இன்னொரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணலீங்களாமா, அதுக்கு வேற கூப்பிட்டாங்க. சரிங்களா மேடம்? பக்கத்துல மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவையிலேயே கூட்டு வந்து இங்க வேலை செய்ய சொல்லியிருப்பாங்க. டெய்லி ஒரு 100 நம்பர் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லுங்க. ஒரு நம்பர்ல வந்துட்டு ரீசார்ஜ் வந்துட்டு நீங்க ஓவர் 90 டேஸ்க்கு பண்ணாம விட்டுருந்தீங்க. அந்த நம்பர் வந்துட்டு மேடம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ல உங்களுக்கு மேடம் மேடம் ஒன் செகண்ட் மேடம். உங்க தரப்புல ஜியோ ஆபீஸ்ல தான் மேடம் எம்என்பி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துச்சு அந்த நம்பர். இன்னொரு நம்பர் மேடம். அவங்க ஓகே. 6 மந்த்துக்கு இன்கமிங் கால் ஃப்ரீன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. சரிங்களா மேடம்? அப்ப ஜியோ ஆபீஸ் எடுத்து மூடிடுறீங்களா? கவுந்தப்படி பிரான்ச்ச ஈரோடு மாவட்டம் கவுந்தப்படி பிரான்ச்ச மூடிடுறீங்களா? சரி, இப்போ உங்களுடைய லொகேஷன்ல மட்டும் ப்ராப்ளம் இருக்குன்னு இல்ல சொல்லிட்டு இல்ல மேடம்.